எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் யுவர் பிளாக் சிவம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குழந்தை வந்து சகல ஆகமத்தையும் அறிந்த ஒருவருக்கு குருனா நீங்கள் சொன்ன ஏற்றுப்பீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஆனால் அதுதான் உண்மை. அதை பற்றி பார்க்கலாம். அந்த குழந்தை வந்து எப்படி பிறந்தது, யாருன்னு சொல்லி பிறந்தது அப்படின்றதெல்லாம் அதில் தான் ட்விஸ்டே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். அப்போ தான் என்ன ஏதுன்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து ஒரு தம்பதியினர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியமே இல்லை. அவங்க வந்து அவங்களோட குல குருவான சகல ஆகமத்தையும் அறிந்த சகல கலாம பண்டிதர் அப்படின்ற போயிட்டு அவங்க வந்து இது போல் எங்களுக்கு குழந்தையின்மை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து திருவெங்காடு போக சொல்கிறாரு. திருவெங்காடில் வந்து சுவேதன பெருமாள் அப்படின்ட்டு சிவபெருமான் இருக்கார். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற குளத்தில் குளித்து அங்கே இருக்கிற சுவாமியை வணங்கி அங்கே தொண்டு செய்யுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு நாள் வந்து அந்த தம்பதியினருக்கு சிவபெருமான் கனவுல காட்சியளிக்கிறார். காட்சியளித்து உங்களுக்கு இது போல் குழந்தை வரம் உண்டு அப்படின்ட்டு குழந்தை வரம் அளிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாட்கள் போகுது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு தெய்வ குழந்தை வந்து அவங்களுக்கு பிறகுது. அந்த தெய்வ குழந்தை வந்து ஒரு கொஞ்ச நாள் போகுது. அப்படியே கொஞ்ச நாள் போக போக அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை தெருவில் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஆகாய மார்க்கமாக வந்த பரஞ்சோதி முனிவர் வந்து அந்த குழந்தையின் பக்குவத்தை அறிந்து அந்த குழந்தைக்கு வந்து சிவஞானபோதத்தை வந்து உபதேசிக்கிறார். அந்த குழந்தைக்கு அப்போ வந்து மெய்கண்டார் அப்படின்ட்டு பேர் வைக்கிறார். அந்த குழந்தை வந்து கொஞ்ச நாள் வளருது. அப்படியே இருக்குது. திருவெண்ணநல்லூரில் வந்து பொல்லா விநாயகர் அப்படின்ட்டு அந்த விநாயகரை தொழுது அந்த சிவஞானபோதத்தை வந்து தமிழில் 12 சூத்திரங்களாய் அது வந்து மொழிபெயர்த்து அவர் வந்து வகுப்பு நடத்துகிறார். ஒரு நாள் வந்து ஆணவத்தின் பொருள் என்ன அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு வச்சு அந்த சின்ன குழந்தை வந்து அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டு வச்சு ஆணவத்தின் பொருள் என்ன அப்படின்றது ஒரு வகுப்பு அந்த குழந்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் வந்து திருத்துறையில் இருக்க சகல ஆகமத்தையும் இந்த பண்டிதருக்கு வந்து அந்த தகவல் வந்தோடனே இவர் வந்து பொட்டி வண்டி கட்டிக்கிட்டு போகிறாரு. அப்புறம் அந்த காலத்துல இருந்து பொட்டி வண்டி தான், மாட்டு வண்டி மாதிரி அந்த மாடல் இருக்கும். அப்படி வந்து இங்கேருந்து திருவண்ணூருக்கு போகிறாரு. போயிட்டு அங்கேருந்து ஒரு தூணாடை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. அந்த குழந்தை வந்து எப்படி சிவஞானபோதத்தை வந்து மற்றவங்களுக்கு உபதேசிக்குது, எப்படி சொல்லுது அப்படின்றத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து இது போல் அவர் வந்திருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு சகல ஆகமத்தையும் அறிந்து அனுபவ அறிவில்லாத நீயே ஆணவத்தின் முழு உருவம் அப்படின்ட்டு அவரோட ஒற்றை வேலையில் அவர் வந்து காட்டுறாரு. காட்டும்போது தன்னோட தப்பை வந்து சகலகலாம் பண்டிதர் உணர்ந்து அவரோட காலில் வந்து விழுந்துட்டாரு. அவர் காலில் வந்து விழுந்து உங்களோட சீடராக என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன குழந்தை வந்து அவர் வச்சிருந்த விபூதி இட்டு அவர் வந்து தலைமை சீடராக ஏற்றுக்கொள்கிறாங்க. முக்தி அடைஞ்சோடனே அதுக்கப்புறம் திருவாரூர் ஆதீனத்திலேருந்து வந்து அந்த கோவில் வந்து அந்த குழந்தை வடிவமாக அவருக்கு வந்து சிலை இருக்கும். இங்கே திருத்தூர் வந்து அருளந்தி சிவனுக்கு வந்து இங்கே லிங்கம் வடிவில் இருக்கும். மேலே வந்து அவரோட பாதம் இருக்கும். அது வந்து இங்கே இருக்கும். இங்கே அந்த குழந்தை வந்து அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லி பிறந்த குழந்தை தான் அது. அந்த குழந்தையே அவருக்கு குருவாச்சு. இதுதான் அதில் ஒரு ட்விஸ்ட்டு. அது வந்து எல்லாமே மறந்துடுவாங்க. அதை கவனமாக பார்த்தா தான் புரியும். இவர் சொல்லி பிறந்த குழந்தை தான் அது அந்த குழந்தை தான் இவருக்கே குருவாச்சு. இதுதான் உண்மை. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.